அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயம் 11 அக்கசாலை பெரும்பள்ளி. நாகை நகரில் சோழ ராஜாங்கத்தின் புலி முத்திரை பொறித்த நாணயங்களை உருவாக்கும் அக்கசாலை ஒன்று நகருக்கு மத்தியில் அமைந்திருந்தது என்பதை பல்லவராயர் முன்னர் குறிப்பிட்டார் அல்லவா? அந்த சாலையை உரிய முறையில் பாதுகாக்கும் பொருட்டு அதன் நாற்புறங்களிலும் போர் வீரர்களை பயிற்றுவிக்கும் கடகங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆதவன் உதிக்கும் முன்னரே துயில் கலைந்து எழுந்துவிடும் வீரர்கள் கடகங்களின் வாயில் புறங்களில் அமைந்துள்ள பெரும் மைதானங்களில் அதிகாலை வேளையில் பல்வேறு பயிற்சிகளிலும் ஈடுபடுவது வழக்கம். நீண்ட பிடி கொண்ட வாள்கள் உறுதியான கேடயங்களில் மோதுவதனால் ஏற்படும் ஒலி அந்த பகுதிகளில் பல மணி நேரங்களுக்கு ஒலிப்பதுண்டு. சடார் சடார் என சிலம்ப கம்புகள் ஒன்றோடு ஒன்று மோதும் ஓசையும், வீர் வீர் என காற்றை கிழித்து கொண்டு செல்லும் அம்புகளும், அவற்றை தடுக்கும் மரக்கேடயங்களும் அந்த சூழலை ஏறக்குறைய ஒரு போர்க்களமாகவே மாற்றிவிடுவதை அந்த பகுதியை கடக்கும் பொதுமக்கள் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். இந்த போர் சூழலுக்கு சற்றும் பொருந்தாமல் அந்த அக்கசாலை வளாகத்திற்குள் அமைந்திருந்த பௌத்த பள்ளியிலிருந்து புத்தம், சரணம், கச்சாமி என்னும் தர்ம உபதேசமும் அதிகாலை வேளைகளில் பூஜா நேரத்தில் ஒலிப்பதுண்டு. அங்கே அக்கசாலை பெரும்பள்ளி ஆழ்வாராக எழுந்து அருளியிருந்த புத்த பகவான் தமது கருணை மேலிட்டாலும் போர் செய்வது சத்திரிய தர்மம் என்னும் கர்மயோக சிந்தனையாலும் அந்த கடகங்களிலிருந்து எழுந்த சப்தங்களையும் வீரர்களின் ஆகாகாரங்களையும் பொறுமையுடன் சகித்து கொண்டிருந்தார் என்றுதான் கூற வேண்டும். வழக்கம் போல அன்றும் கார்த்திகை மாதத்தின் அதிகாலை குளிரை பொருட்படுத்தாது வீரர்கள் பலரும் துயில் எழுந்து ஆலங்குச்சிகளில் பல் துளக்கிவிட்டு தம் தம் கடகங்களின் வாயிலில் அமர்ந்து சூடான பாலை அறிந்து கொண்டிருந்தனர். முதல் நாள் பயிற்சியில் சக வீரர்களிடம் தோற்றுப்போய் இருந்த ஒரு சில வீரர்கள், இன்று எப்படியும் அவனை பழி தீர்த்து விடுகிறேன் பார் என தனக்குத்தானே மொழிந்து கொண்டிருந்தனர். வேறு சிலரோ ஆயுதங்களை சாணைக்கல் கொண்டு கூறாக்குவதிலும் அவற்றின் பல்வேறு பாகங்களிலும் பளபளப்பாக எண்ணெய் தடவி துருப்பிடித்து விடாமல் உருவேற்றுவதிலும் சிரத்தையாக ஈடுபட்டிருந்தனர். ஒரு ஓரத்தில் சில வீரர்கள் குழுவாக யோகாசனம் முதலான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதையும் காண முடிகிறது. அவர்களில் ஒரு சிலர் உடலை வில் போன்று வளைத்து சக்கராசனம், மயூராசனம் முதலிய சிரமமான ஆசனங்களையும் அனாயசமாக செய்து கொண்டிருந்தார்கள். கார்காலம் ஆதலால் நீண்ட நேரமாக தலையை வெளிக்காட்டாத ஆதவன் ஒரு வழியாக தனது சோதனைகளை முடித்துக் கொண்டு கிழக்கை வெளுக்க ஆயத்தமானான். இந்த தருணத்திற்காகவே காத்திருந்த வீரர்கள் தம்முடைய இடைக்கட்சிகளை அழுந்த முடிந்து கொண்டு மைதானத்திற்கு விரைந்தார்கள். அவர்கள் வரும் முன்னரே மைதானங்களை அடைந்துவிட்ட கடகங்களின் குழு தலைவர்கள் யார் யார் எந்தெந்த பயிற்சிகளில் ஈடுபடுவது என கலந்து ஆலோசித்து முடிவு செய்து அந்த பகுதிகளுக்கு தம் தம் வீரர்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். கடகங்களுக்குள் பல்வேறு வீரக்குழுக்கள் அமைந்திருந்தன. ஒரு குழு மதுராந்தக தெரிஞ்ச கைகோள படையின் வீரர்களை கொண்டிருந்தது. மற்றொரு குழு ரணமுக ராமன் படையை சேர்ந்திருந்தது. வேறு ஒரு குழுவோ உத்தமசீலி மங்களத்து படை வீரர்களை கொண்டதாக அமைந்திருந்தது. இவ்வாறு குஞ்சிரமல்ல பெரும்படை குழு, நானாதேசி படைக்குழு, கோதண்டராமன் தெரிஞ்ச கைகோள படைக்குழு, மூன்றுகை மாசேனை குழு என பல பல படைகளின் வீரர்களை நாகையின் அக்கசாலை கடகங்கள் பாரபட்சமின்றி பயிற்றுவித்துக் கொண்டிருந்தன. ஓராண்டு பயிற்சிக்கு பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தண்டு ஊன்றி இருந்த எல்லை பாதுகாவல் படைகளில் அந்தந்த வீரர்கள் சேர்ந்து கொள்வார்கள். ஆதவன் ஒளி கிழக்கில் பரவத் துவங்கிய ஓரிரு நாளிகைகளில் ஏறக்குறைய அனைத்து வீரர்களும் மைதானத்தை அடைந்து விட்டார்கள். ஓரிடத்தில் இரு குழுக்களை சேர்ந்த வீரர்களுக்கு இடையே கடுமையான மல்யுத்தம் துவங்கியது. மற்றொரு இடத்தில் இரண்டு குழுக்கள் சிலம்பங்களால் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ள துவங்கின. சிறிது நேரத்திற்கு முன் எந்த சந்தடியும் இன்றி காணப்பட்ட அந்த இடத்தின் அமைதி முற்றிலும் குலைந்து போய் ஆயுதங்களின் ஒளியும் வீரர்களின் பெருமூச்சுகளும் ஹூங்காரங்களும் அந்த பகுதியை ஆக்கிரமித்து விட்டன. கடகங்கள் அமைந்திருந்த வாயிலுக்கு தெற்கே மைதானத்தை ஒட்டி 5-6 பிக்ஷுக்களை கொண்ட சிறு குழு ஒன்று அக்கசாலை பெரும்பள்ளியை நோக்கி அமைதியாக வந்து கொண்டிருந்தது. அந்த குழு முதல் நாள் சைலேந்திர விஜயத்திலிருந்து இறங்கிய பிக்ஷுக்களை கொண்ட குழு என்பதை புரிந்து கொள்கிறோம். குழுவில் நடுநாயகமாக நடந்து வந்து கொண்டிருந்த இளம் பிக்ஷுவானவர் கடக மைதானத்தையும் அதில் நடைபெற்று கொண்டிருந்த பயிற்சிகளையும் ஆர்வத்துடன் கவனித்தபடி முன்னேறி கொண்டிருந்தார். வீரர்கள் பல்வேறு விதங்களிலும் வாளையும் கேடயங்களையும் சுழற்றும் விதமும்
அவசியமில்லாமல் ஆரவாரிப்பதும் அவருடைய வதனத்தில் ஒரு மெல்லிய முறுவலை தோற்றுவித்தன. அதிகாலை நேரங்களில் அக்கசாலை பெரும்பள்ளிக்கு பல்வேறு பௌத்தர்களும் விஜயம் செய்வது வழக்கமாதலால் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பெரும்பாலான வீரர்கள் அந்த குழுவை கண்டு கொள்ளவில்லை. என்றாலும் கூப்பிய கரங்களுடன் கைகளில் தாமரை மலர்கள் ஏந்தியபடி தாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் பூமி தாய்க்கு கூட வழியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்னும் முனைப்புடன் மிக மென்மையாக நடந்தபடி தங்களை கடக்கும் அந்த பிக்ஷுக்களை ஓரிரு வீரர்கள் நோட்டமிடத்தான் செய்தார்கள். குறிப்பாக மைதானத்தின் வடகிழக்கு எல்லையில் வாள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு வீரனின் கவனம் பிக்ஷுக்களின் வருகையால் பெரிதும் பாதிக்கப்பட, இதுதான் சரியான தருணம் என எண்ணிய அவனது போட்டியாளன் சரேலென தனது நீண்ட பிடியுள்ள வாளை அவனுடைய வாளில் மோதினான். டனார் என பெரியதொரு சப்தத்துடன் தீப்பொறி பறக்க முதல் வீரனின் வாள் ஆகாயத்தில் பறந்தது. வீரனின் வாள் மேலே பறந்ததை வீரர்கள் அனைவரும் அதனை பாராட்டும் விதமாக ஆகாகாரம் செய்தார்கள். அந்தோ அடுத்த கணமே அவர்களின் முகம் பேயறிந்தவர்களைப் போல மாறிவிட்டது. குறிப்பாக கடக குழு தலைவர்களின் முகம் சொல்ல ஒண்ணா பீதியில் உறைந்தே போய்விட்டது. ஏனெனில் வானில் பறந்த அந்த வாளானது நேராக பௌத்த குழுவின் தலைக்கு மேல் வேகமாக பூமியை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. இன்னும் ஓரிரு நொடிகளில் ஐயோ, அந்த பயங்கரம் கண்ணெதிரே நிகழ்ந்துவிடும் போல் இருக்கிறதே. தன்னை சுற்றிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்த அத்தனை இயக்கங்களையும் கவனமாக உள்வாங்கியபடியே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து முன்னேறி கொண்டிருந்த இளம் பிக்ஷு மைதானத்தின் சப்தங்கள் சட்டென நின்றுவிட்டதை கவனித்து இயல்பாக திரும்பினார். திரும்பியவர் கண்களில் திசையோடு விரிந்திருந்த செவ்வானமும் வானத்திற்கு நடுவே அவர்களை நோக்கி வேகமாக பறந்து வந்து கொண்டிருந்த வாளும் கண்களில் பட்டன. அடுத்த கணம் வாளில் மட்டும் கவனம் குவிக்கப்பட்டது. வானம் மறக்கப்பட்டது. அதற்கு அடுத்த கணம் வாளும் மறக்கப்பட்டு அதன் பிடி மட்டுமே கவனத்தில் கொள்ளப்பட்டது. அந்த பிடி காற்றில் பறந்து வரும் நேரம் கணிக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஒரு ஹூங்காரத்துடன் சற்றே உடலை மடக்கி அமர்ந்த பிக்ஷு அடுத்த நொடியில் சரேல் என ஆகாயத்தில் பாய்ந்து விட்டார். வாள் அவர்களை நெருங்குவதற்கும் அவர் வானில் எழும்புவதற்குமான நேரம் துல்லியமாக பொருந்த நேராக வாளின் பிடியில் அவரது கரங்கள் உறுதியாக பதிந்தன. அடுத்த கணம் ஒரு சுழற்சியோடு பூமிக்கு இறங்கிவிட்டார் பிக்ஷு. ஒரு சில நொடிகளில் நிகழ்ந்துவிட்ட இந்த சாகசத்தினால் உறைந்து போயிருந்த வீரர் கூட்டம் அடுத்த நொடியே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் மூழ்கியது. நன்றி பெருக்கில் கரங்கள் குவிய கடகத்தின் குழு தலைவர்கள் அவரை நோக்கி வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். பிக்ஷுவோ ஏதும் அறியாதவர் போல அதை கள்ளமில்லாத குழந்தை சிரிப்புடன் வாளேந்தி நின்று கொண்டிருந்தார். ஆகா, என்னவென்று சொல்வது? என்ன ஒரு ஆச்சரியம்! தேரரே, உங்களுக்கு எவ்வாறு நன்றி சொல்வது என தெரியவில்லை. வார்த்தைகள் நாவில் எழ மறுக்கின்றன. அடடா, பெருத்த அசம்பாவிதம் நேராமல் அவலோகிதேஸ்வரரே தங்களின் உருவில் வந்து எங்களை காப்பாற்றி விட்டார். அந்த வாள் மட்டும் தங்கள் குழுவை தாக்கியிருந்தால் தீரா பழியல்லவா எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும். தேரரே, தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? தங்களுடன் வந்திருக்கும் பிக்ஷுக்களை பார்த்தால் வெளிநாட்டவர்கள் போல் தோன்றுகிறதே. ஆனால் தாங்கள் மட்டும் இந்த மண்ணின் மைந்தரை போல காணப்படுகிறீர்களே. புன்னகை மாறாமல் வாளை குழு தலைவரிடம் கொடுத்த பிக்ஷு அனைவரையும் வணங்கினார். என்னுடைய பெயர் ஆனந்தன். காம்போஜ தேசத்திலிருந்து நாங்கள் அனைவரும் பௌத்த புண்ணிய சேத்திரங்களை தரிசிப்பதற்காக இந்த தட்சிண தேசத்திற்கு வந்திருக்கிறோம். நேற்றுதான் நாகை மண்ணில் கால் பதித்தோம். அப்படியா? தங்களின் வரவு நல்வரவாகட்டும். சோழ தேசத்தின் பிரஜைகள் சார்பிலும் பௌத்தர்கள் சார்பிலும் தங்களை வரவேற்கிறேன். தாங்கள் தவறாக நினைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் புன்னகையுடன் தலையசைத்தார். தேரரே, தாங்கள் இன்று செய்த சாகசம் அசாத்தியமானது, ஆச்சரியமானது. வானிலிருந்து பெரு வேகத்தில் இறங்கிக் கொண்டிருக்கும் வாளை, வாளின் பிடியை அத்தனை லாவகமாக எப்படி உங்களால் பற்ற முடிந்தது? இது என்ன காம்போஜ தேசத்திற்கே உரிய சிறப்பு பயிற்சியா? அங்கு இம்மாதிரியான பயிற்சிகளை பிக்ஷுக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களா? சீன தேசத்தில் பௌத்த பிக்ஷுக்கள் பல்வேறு புதிய சங்கிராம பயிற்சி முறைகளை கற்றுக் கொடுப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனை தாங்கள் பயின்றிருக்கிறீர்களா? எங்களுக்கும் அதனை கற்றுக் கொடுக்க முடியுமா? தாங்கள் ஒரு கேள்வி கேட்பதாக சொல்லிவிட்டு பல கேள்விகளை இப்படி அடுக்குகிறீர்களே. பூஜைக்கு நேரமாகிவிட்டது. எங்கள் குழுவினர் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். அக்கசாலை பெரும்பள்ளியில் காலை மலரஞ்சலிகளை போதிசத்துவருக்கு செலுத்திவிட்டு
உங்களுடன் சிறிது நேரம் உரையாடலாமா? தாராளமாக. தங்களுக்காக நாங்கள் அனைவருமே இங்கேயே காத்திருக்கிறோம். அவர் மீண்டும் அவர்கள் அனைவரையும் வணங்கினார். ஒன்றும் அறியாதவர் போல மீண்டும் அடிமேல் அடி வைத்து தமது குழுவுடன் பெரும்பள்ளியை நோக்கி நடக்க துவங்கினார். புத்தம், சரணம், கச்சாமி என்னும் மந்திர வார்த்தைகள் விலகிச் செல்லும் அந்த குழுவிடமிருந்து மெல்ல எழுந்தன. கடக குழு தலைவர் அந்த பிக்ஷு ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து மீள முடியாதவராக அவர் செல்லும் திசையை நோக்கியவாறு நெடுநேரமாக நின்றிருந்தார். அடுத்த 2 நாழிகை நேரத்தில் அக்கசாலையின் வடக்கே அமைந்திருந்த கடகத்தின் வாயிலில் பெரும் கூட்டம் கூடிவிட்டது. கூட்டத்தில் நடுநாயகமாக ஆனந்தர் என்னும் திருநாமம் பெற்ற அந்த இளம் பௌத்தரும் அவரது சங்க தோழர்களும் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக நின்றிருந்த கடகக்குழு தலைவர்கள் ஆர்வத்துடன் பிக்ஷு சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வீரர் குழு தலைவர்களே, நீங்கள் கூறியது உண்மைதான். சீன தேசத்திலும் சாவகம், கடாரம், ஜம்புத்வீபம், காம்போஜம் முதலான தேசங்களிலும் பௌத்த சங்கங்களில் சேரும் பிக்ஷுக்களுக்கு பல்வேறு வகைகளில் சிறப்பு மிக்க தற்காப்பு பயிற்சி முறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. உலகை துறந்து துறவியாகி விட்டவர்களுக்கு இத்தகைய பயிற்சி முறைகள் எதற்காக என்று நீங்கள் வினவலாம். இதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதற் காரணம், முக்கிய காரணம் தற்காப்பு. இந்த பகுதிகளில் அரசியல் மாற்றங்களால் எங்களது மடங்களுக்கு அவ்வப்போது ஆபத்துகள் நேர்கின்றன. அவற்றிலிருந்து பிக்ஷுக்களையும் ஒப்புயர்வற்ற பௌத்த நூல்களையும் இதர பொக்கிஷங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உண்டு. அதனால் இத்தகைய பயிற்சிகள் அவசியமாகின்றன. இரண்டாவது காரணம், இவற்றையும் பௌத்த தியானத்தின் ஒரு பகுதியாகவே நாங்கள் காண்கிறோம். உடற்பயிற்சியாக மட்டும் கருதப்படாமல் மனப்பயிற்சியாகவும் கருதப்படுவதால் தியான முறைகளில் இதுவும் ஒன்றாக இடம்பெற்று விட்டது. நாள் முழுவதும் ஒரே இடத்தில் அமர்ந்து புத்த பகவான் உபதேசித்த அனபான சதி சுத்திரம் முதலான மூச்சு பயிற்சிகளில் ஈடுபடுவது என்பது அத்தனை எளிதான செயல் அல்ல. அதனால் அவ்வப்போது இத்தகைய உடல் மற்றும் மனப்பயிற்சிகளில் ஈடுபட்டு புத்துணர்ச்சியை உண்டாக்கிக் கொள்கிறோம். மூன்றாவது காரணம், எங்கள் சங்கங்களில் மிக இளம் வயதிலேயே பாலகர்களை துறவரத்தில் ஈடுபடுத்தி விடுகிறோம். இதனால் மனம் எளிதில் தியானத்திற்கு படுகிறது. என்றாலும் கூட உடலில் பொங்கி வழியும் இளமையின் சக்தியை சரியான வகையில் திசை திருப்ப இத்தகைய தற்காப்பு பயிற்சி முறைகள் உதவுகின்றன. இவை இல்லாவிடில் மனம் காமாந்தகாரத்தில் திரும்புவதை தவிர்க்கவே முடியாது. தாம் மேம்போக்காக கேட்ட கேள்விகளுக்கு கூட நீண்ட தெளிவான பதிலை அளித்த அந்த பிக்ஷுவின் மீது கடக குழு தலைவர்களுக்கு மரியாதை பொங்கியது. ஆகா, இத்தகைய அரும்பெரும் பயிற்சிகளால் தான் உங்களால் அந்தரத்தில் எழும்பி துல்லியமாக வாளின் பிடியை பிடிக்க முடிந்தது போலும். எங்களுக்கும் அந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க முடியுமா? வீரரே, எங்களுக்கு பயிற்சியளிக்கும் பௌத்த குருமார்கள் முதலில் ஒரு சத்தியத்தை வாங்கி கொண்டு விடுகிறார்கள். அது என்னவெனில், எக்காரணம் கொண்டும் இந்த வித்தைகளை துறவரம் ஏற்காத ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்படி இந்த வித்தைகள் பொதுமக்களுக்கு, குறிப்பாக உங்களை போன்ற போர் வீரர்களுக்கு போய் சேர்ந்தால் அதனால் பல தொல்லைகள் நேரும் என்கிற பொதுவான எண்ணம் எங்களுக்கு உண்டு. அதனால் என்னை மன்னித்துவிட வேண்டும். புரிகிறது. நாங்களும் இங்கே சீன பள்ளிக்கு வந்து போகும் அத்தனை சீன துறவிகளிடமும் இதே கோரிக்கையை முன்வைக்கிறோம். சீராக ஒரே பதில்தான் வருகிறது. உங்கள் கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். என்றாலும் தங்களை சந்தித்த இந்த நல் உரையில் தங்களின் வித்தையில் ஒரு குற்றையாவது எமது வீரர்களுக்கு செய்து காண்பிக்க வேண்டும். தயவுசெய்து இதனை எங்களின் வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனந்தர் சிறிது நேரம் யோசித்தார். தன்னுடைய சங்க பிக்ஷுக்களை ஒரு கணம் நோக்கினார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராக, சரி, ஓரிரு வாள் பயிற்சிகள் மட்டும் செய்து காட்டுகிறேன். எங்கே, ஒரு நல்ல வாளை என்னிடம் கொடுங்கள் பார்க்கலாம். அத்தனை வாள் வீரர்களும் தம் தம் வாள்களை அவரது முன் நீட்டினார்கள். அவர் ஒவ்வொன்றாக அவற்றை சோதித்தார். சரியில்லை. இது எளிதில் உடைந்துவிடும். இது சரியான இடத்தில் பற்றவில்லை என ஒவ்வொன்றாக தட்டி கழித்து வந்தவர் ஓரிடத்தில் நின்றார். நின்றவர் அசையாமல் அந்த வாளை உற்று நோக்கினார். அவருடைய முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது. இது எந்த வாள் வீரரே? எப்படி உமக்கு கிடைத்தது? இப்போது அந்த வீரனின் திருமுகத்தை ஆனந்தரை போலவே நாமும் நோக்குகிறோம். அடடா, மிகவும் பழகிய முகமாக தெரிகிறதே இது.
என்றாலும் சட்டென இன்னார் என்று பிடிபடவில்லை. நன்கு முறுக்கப்பட்ட இளமையான மீசை, கருக்கருவென விழிகள், உறுதியான தாடைகள், அதில் மெல்லிய இளம் தாடி, வீரம் பொங்கும் முகம். நிச்சயம் இவரை முன்பு சந்தித்திருக்கிறோம். ஆனால் எங்கே, எப்போது? தேரரே, இது பராந்தக சோழர் காலத்தில் சோழ சாம்ராஜ்ய பணியில் ஈடுபட்டு உயிரை விட்ட என்னுடைய பாட்டனார் குறுகாடி செல்ல பிள்ளாருடையது. பயிற்சிக்கு கிளம்பும் சமயத்தில் என்னுடைய தாயார் இதனை எடுத்து கொடுத்து ஆசிர்வதித்தார். பிக்ஷு சட்டென நிமிர்ந்து அந்த வாலிபரை மெல்லிய அதிர்ச்சியுடன் நோக்கினார். ஆனால் அடுத்த கணமே தம்மை சமாளித்துக் கொண்டவராக அந்த இளைஞனின் தோளில் அன்புடன் தமது கரத்தை பதித்தார். வீரரே, மிகவும் அற்புதமான முறையில் செய்யப்பட்ட சுத்தமான வாள் இது. இதோ இதன் பக்கங்களை தொட்டு பாருங்கள். எத்தனை உறுதி! இதனை ஸ்பரிசிக்கையில் உமது பரம்பரையினரின் ஜீவசக்தி இதில் பாய்ந்துள்ளதை நன்றாக நான் உணர்கிறேன். இந்த வாள் உமது கைகளில் இருக்கும் வரை உம்மை யாரும் வெல்லவே முடியாது. சட்டென அந்த இளைஞன் அவர் முன்பு மண்டியிட்டு அவரது பாதங்களை தொட்டான். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் தேரரே. பிக்ஷு பதறி போனார். நான் மிகச் சிறியவன் வீரரே, மிக மிக சிறியவன். உங்களுக்கு ஆசை கூறும் தகுதி எனக்கு கிடையாது. எழுந்திருங்கள். புத்த பகவானின் பூரண அருளால் உங்களுக்கு ஒரு குறைவும் வாராது. சோழ ராஜாங்க சேவையில் தாங்கள் மென்மேலும் சிறப்பிப்பீர்களாக. தயவுசெய்து எழுந்திருங்கள். தங்களின் பெயர்? அந்த வீரன் பிக்ஷுவின் கேள்விக்கு பதில் சொல்லும் முன்பு கூட்டத்தின் பின்பக்கத்தில் இருந்து யாரோ முந்திக் கொண்டார்கள். குறுகாடியூர் பரமன் மழப்பாடி. அந்த குரலை கேட்டு பிக்ஷுவின் முகம் பெரிதாக மலர்ந்தது. ஆகா, எத்தனை நாட்களாயிற்று இந்த குரலை கேட்டு. நண்பரே, மன்னிக்க வேண்டும். பேரரசரே, தங்களது முக தரிசனத்தை எனக்கு அளிப்பீர்களா? சற்று நேரத்திற்கு முன்பு சந்தடி செய்யாமல் வந்து வீரரோடு வீரராக ஒட்டிக்கொண்டு நின்றிருந்த அருள்மொழிவர்மர் ஒரு பொன் சிரிப்புடன் உடன் கூட்டத்தாரை விலக்கிக் கொண்டு முன் வந்தார். அவரை அந்த நேரத்தில் அந்த சூழலில் சற்றும் எதிர்பார்க்காத அத்தனை வீரர்களும் சட்டென வாளை முன்வைத்து மண்டியிட்டு வணங்கி, பேரரசர் ராஜராஜ சோழர் வாழ்க வாழ்க என ஒரே குரலில் முழங்கினார்கள். பேரரசர் அந்த இளைய பிக்ஷுவை நெருங்கி வந்து ஆற தழுவி கொண்டார். இருவரது கண்களும் சில கணங்களில் பணித்து விட்டன. நண்பர்கள் இருவரையும் நாளை சந்திப்போம். பின் குறிப்பு: நாகையில் இன்றும் நாணயக்கார தெரு என்கிற பெயரில் தெரு ஒன்று அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இங்குதான் 300க்கும் மேற்பட்ட பௌத்த படிமங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் வெளிப்பட்டன. அங்கு கண்டெடுக்கப்பட்டதொரு பௌத்த படிமத்தின் கீழ் அக்கசாலை பெரும்பள்ளி ஆழ்வார் என பொறிக்கப்பட்டுள்ளது. நாகை பௌத்த படிமங்களில் அவலோகிதேஸ்வரர் உருவமும் காணப்படுகிறது. இந்த படிமம் சைவ படிமங்களின் சாயலை கொண்டு விளங்குகிறது. ஆனந்தர் புத்தரின் நேரடி சீரர்களுள் ஒருவராக ஆனந்தர் என்பவர் அறியப்படுகிறார். புத்த பிரானின் நேரடி உபதேசமாக கருதப்படும் அனபான சதி பௌத்த பிராணாயாம பயிற்சிகளில் மிக முக்கியமானது. சீனப்பள்ளி நாகையில் பல்லவ பேரரசர் ராஜசிம்மரால் கட்டப்பட்ட சீன பௌத்த பள்ளி ஒன்று பன்னெடுங்காலமாகவே இருந்து வந்தது. சீன பகோடா என்று இது அழைக்கப்பட்டது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வர வர கமெண்ட்ஸ் வர்றதே இல்ல, தேஞ்சிட்டே போகுது.